லாஸ் ஆரம்பிச்சு 3வது நாள். இந்த வெயிட் லாஸ்லேயே ரொம்ப சேலஞ்சான விஷயம் என்ன தெரியுமா? நமக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலாக அந்த டயட்டுக்காக செஞ்சு சாப்பிட்டோன்னா அது நமக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அது சம்டைம்ஸ் செஞ்சு சாப்பிட முடியாது. வீட்டுக்கு ஒரு சமையல், நமக்கு ஒரு சமையல் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாமல் கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொள்ளு வந்து வேக வச்சு அதை வந்து தாளிச்சிட்டேங்க. என் ஹஸ்பண்டும் ரைஸ் வேண்டாம், எனக்கும் நீ என்ன சாப்பிட்றியோ அந்த மாதிரியே கொடு அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு, இன்றைக்கி சாட்டர்டே தான் அவங்க ஆஃபீஸ் போக வேண்டியது இருந்ததா, அதனால் வந்து எல்லாருக்குமே சேர்த்து நல்லா ராகி களி கிண்டிட்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட்டு நல்ல ஒரு புளிக்குழம்பு வச்சுட்டேன். கேபேஜும் பொரியல் பண்ணிட்டேன். அது ரெடி பண்ணி வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட டைமே இல்லை எங்கள் 3 பேருக்கும். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுனால நானே கொண்டு போய் தமிழ் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே 3 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே வந்து தமிழ் ஸ்கூல் போயிட்டோம். இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு தமிழ் ஸ்கூலில் பேச்சு போட்டி நடந்ததுங்க. அதனால வந்து அவங்களே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. கீதிகாவுக்கு கொஞ்சம் நான் ஹெல்ப் பண்ணேன். சுதீக்ஷாவுக்கு வந்து அவங்களே எழுதி அவங்களே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் மெடலும் கொடுத்தாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து லஞ்சு சாப்பிடும்போது மத்தியானம் 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கு இடையில வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிருந்தேன். நல்லா தண்ணி குடித்தேன். இடையில பெருசாக பசிக்கல. ஏன்னா ஸ்கூல் போகிறப்ப தானே சாப்பிட்டுக்கிட்டே போகணும். அதனால் வந்ததுக்கப்புறம் ராகி களி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. கேபேஜ்லேயே வந்து ஒரு 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றி அதோடு சேர்த்து எடுத்துக்கிட்டேன். நம்ம சாப்பிட்ற எல்லா மீல்லையுமே ப்ரோட்டீனு, ஃபைபரு, அப்புறமா கார்பு எல்லாமே இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. வெயிட் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துட்டு வெயிட் குறையிலையே, இன்றைக்கி குறையிலையே அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை விட்டுறாதீங்க. ஒரே நாளில் 2-3 நாள்லலாம் குறைஞ்சிராதுங்க. ஒரு 20-25 டேஸ்னாவது கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம ஒரு 7 நாள் கழித்து வெயிட் செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு